வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே. 12/6/2024 புதன்கிழமைக்கான முன்பங்குச்சந்தை பகுப்பாய்வு. அதாவது இந்திய பங்குச்சந்தையோட எஸ்டர்டே ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கான என்னோட அனலைஸ் என்னவோ அதை ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம டெய்லி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் மூலியமாக உங்களோட சஜஷன் கொடுங்க. எஸ்டர்டேவோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.4% நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. நிஃப்டி 50 நம்மளுக்கு 0.2% நம்மளுக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.15% நெகட்டிவ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. எஸ்டர்டேவோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பெரிய சேஞ்சஸ் ஆனால் மார்க்கெட் ரொம்ப ஹை வாலட்டைலும் கிடையாது, ஸ்மால் வாலட்டைல் தான். இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு -10% நம்மளுக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது. சரிங்களா? அதாவது ஒரு 1.64 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. எஸ்டர்டே பொறுத்தளவுக்கு மார்க்கெட் நம்ம டெக்னிக்கல் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சம் வாலட்டைல் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நம்மளுக்கு எஸ்டர்டேவும் சைட் வேஸாகவே மார்க்கெட் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் வீக்ஸ் நம்மளுக்கு நல்ல ஒரு வாலட்டைலாக இருந்தனால மார்க்கெட் இப்போ கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. இன்றைக்கான ஒரு சம் இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்லாம் இருக்குது. இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கலாம். அதாவது இன்றைக்கி இல்லை, நாளைக்கு அந்த மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கும் சம் டெக்னிக்கலில் ஒரு ப்ரெஷர்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் எந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்ப்போம். சரிங்களா? எஸ்டர்டே நடந்திருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் இதுதான். எஸ்டர்டே எஃப்ஐஐடியோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஃப்ஐஐ நெட் சேல்ஸ் 111 கோடி நெட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஏயை பொறுத்தளவுக்கு நெட் பர்ச்சேஸ் 3193 கோடிக்கு நெட் பர்ச்சேஸ் டிஏ பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு எஸ்டர்டே கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். மற்றபடி ஒரு ஸ்பெசிஃபிக்கான நியூஸ் ஸோ இது எல்லாமே எதுவும் கிடையாது. சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கான அனலைஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் நம்ம குளோபல் மார்க்கெட்லேருந்து வந்துடுவோம். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எப்படி கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா இந்த கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படிமோ. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு 0.38% நம்மளுக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. என்ன இண்டிகேட் பண்ணுது நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னா நெகட்டிவாக 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அண்ட் டவ் ஜோன்ஸ் நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. 3.34% நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. நாஸ்டாக்கு S&P 500 நம்மளுக்கு 0.88% நாஸ்டாக் கம்ப்ளீட் ஆகிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா 0.27% நம்மளுக்கு பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ். பட் ஃபியூச்சர் இண்டெக்ஸ் மட்டும் நம்மளுக்கு யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நெகட்டிவாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு குரூடாயில் குரூடாயில் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா 0.50% பாசிட்டிவாக தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. பிரெண்ட் குரூடாயில் பார்த்தீங்கன்னா 0.54% பாசிட்டிவாக தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு விப்ரோ ஏடிஆர் மட்டும் தான் 0.36% நம்மளுக்கு பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. மற்ற ஆல் ஏடிஆர்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கான அனலைஸை பொறுத்தளவுக்கு சம் இம்பார்ட்டண்டான நியூஸ்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. வேர்ல்டு பேங்க் அப்படிமோ. ஸோ வேர்ல்டு பேங்க் இந்தியாவோட ஜிடிபியை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபிசிக்கல் இயர் 2025 ஃபிசிக்கல் இயர் 2027 வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 6.7% ஜிடிபி க்ரோத் இருக்கும். ஸோ அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை பொறுத்தளவுக்கு ஆர்பிஐயோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மாதிரி இருக்குது, வேர்ல்டு பேங்க்கோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக என்ன நடக்கலாம் அப்படின்னா ஆர்பிஐ கொடுத்தது ஸோ நம்மளோட கண்ட்ரியில் இருக்கவங்க சொன்னது, இது வெளியில் இருக்கவங்க சொல்கிறது. வேர்ல்டு பேங்க் சொல்கிறத வேர்ல்டு வைடு அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா எஃப்ஐஏஸ் வேர்ல்டு வைடு இருக்காங்க. ஸோ ஒரு நடுத்தரமான ஒரு ஆட்சி சொல்கிறத வேர்ல்டு வைடில் இருந்து சொல்கிறவங்க கூடிய ஒருத்தரை ஸோ மற்றவங்களும் எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. இதை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒன் ஆஃப் த நெகட்டிவாக தான் தெரியுது. பட் ஃபுல் அண்ட் கன்ஃபர்மேஷனாக ஃபுல்லாக தெரில. சரிங்களா? இனிமேல் வரக்கூடிய ஜிடிபி க்ரோத்தை பேஸ் பண்ணி எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத டே பை டே நம்ம அனலைஸ் பண்ணோம்னா இதையும் நம்ம எக்ஸாக்டாக சொல்லிவிடலாம். இதை பொறுத்தளவுக்கு எனக்கு இப்போதைக்கு இது நெகட்டிவாக தெரியுது. ஸோ ஜிடிபி க்ரோத் ரேட் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி தெரியும் ஃப்ரெண்ட்ஸில் எலெக்ஷன் இது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட பாண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் 7 மந்த்தோட ஹையை ஹிட் பண்ணியிருக்கு. இது எலெக்ஷன் வரிஸ். இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி ஏன் மார்க்கெட் இவ்வளோ மூவ்மெண்ட்ஸ் கொடுக்குது, ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் ஸோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கீழே கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதை பற்றி உங்களுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா எலெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் எல்லா இயர்ஸுமே கொடுக்கும். அந்தந்த இயர்ஸ் வேர்ல்டில் எலெக்ஷன் நடந்து யூஎஸில் எலெக்ஷன் நடந்தாலும் இந்தியாவில் இம்பாக்ட் பண்ணும், இந்தியாவில் எலெக்ஷன் நடந்தால் அங்கிட்டும் யூஎஸில் இம்பாக்ட் பண்ணும். இதெல்லாம் சம் இன்வெஸ்டர்ஸை பேஸ் பண்ணி. ஓகே.
ஸோ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸோட பாண்ட் ஈல்டு வந்து 7 மந்த்தோட ஹையை வந்து ஹிட் பண்ணியிருக்கு. இந்தியாவோட டயர் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 23,073 crore வந்து ஃபிசிக்கல் இயர் 2024 வந்து இது வரைக்கும் நமக்கு வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த டிமாண்டாகவும் இது வந்து வச்சுருக்காங்க. ஓகே, இதை பொறுத்தளவுக்கு டயர் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவாக வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கான இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ண அளவுக்கு ஈவினிங் நம்மளுக்கு 5:30 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் டேட்டா வந்து பப்ளிஷ் ஆக போகுது, இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து பப்ளிஷ் ஆக போகுது. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு இன்றைக்கான ஈவெண்ட்ஸ் இந்தியாவை பொறுத்தளவுக்கு. யூஎஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இந்தியாவோட இன்றைக்கியான ஈவெண்ட் பொறுத்தளவுக்கு சிபிஐயோட டேட்டா வந்து மே மந்த்துக்கான டேட்டா வந்து பப்ளிஷ் ஆக போகுது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. சரிங்களா? ஸோ ஜிடிபியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ ஜிடிபியோட ஆனுவல் க்ரோத் ரேட் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸாக நம்மளுக்கு 8.6 இருந்துச்சு, இப்போ 7.8 இருக்குது. சரிங்களா? பர்சன்டேஜில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதான். இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து இன்றைக்கி வந்து நான் வருது அப்படின்னே ப்ரீவியஸாக நம்மளுக்கு 4.85 இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து 4.83 வந்து கொடுத்துருந்தாங்க. இதை விட இப்போ குறைஞ்சிச்சுன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 4.83 விட. பட் அதை விட நம்மளுக்கு கூடுச்சுன்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு நெகட்டிவாக தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதான் வந்து மேஜராக நம்ம எக்கனாமிக்கல் டேட்டாவை பொறுத்தளவுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இது எல்லாமே ஓவராலாக இதில் இருக்கக்கூடிய இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றின ஒரு நியூஸ் வருது அப்படின்னா மார்க்கெட்டில் அது வந்து கண்டிப்பாக வந்து இம்பாக்ட் வந்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான லாங் டேர்ம் லெவல்ஸ் என்ன, ஸோ ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஷேர் பண்ணுறேன். நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ 1 டே டைம் ஃப்ரேம் அனாலிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஸ்டர்டேவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஒன்ஸ் இந்த ட்ரெண்டை வந்து நம்மளுக்கு கிராஸ் பண்ணி பிரேக் அவுட் ஆகிருக்கு, கிராஸ் பண்ணியிருக்கு. பட் அகெயின் ஒரு ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னும். ஸோ நம்மளுக்கு எஸ்டர்டேவும் ஸ்டில் நம்மளுக்கு சைட் வைஸாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்றைக்கான அனலைஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் நம்மளுக்கு இன்னும் அந்த சப்போர்ட்டில் ஸ்ட்ராங்காக வந்து உட்காந்துருக்கு. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணால் தான் நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கிட்டத்தட்ட 23,000 22,600 வரையும் விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து எஸ்டர்டே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இல்லைனா இந்த லெவல் வரையும் நம்மளுக்கு விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னும். இப்போ நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் அனலைஸை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டில் நம்மளுக்கு சைட் வேஸாகவே இருக்குது. ஒன்றே எனக்கு ஸோ இந்த ஜோன், அதாவது இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும் கண்டிப்பாக. ஸோ அது 23,137 100க்குள்ளே, அதாவது 23,000க்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. எனக்கான இங்கே பிரேக் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து 22,000 தான் வந்து 22,800 வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஒருவேளை எனக்கு 23,400 நம்மளுக்கு ரீச் பண்ணி ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கொடுத்து மூவ் ஆகுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் வந்து 23,900 தான் என்னோட ரெசிஸ்டன்ஸாக வந்து நான் வந்து நிஃப்டிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே இன்னைக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி எனக்கு ஸ்டில் சைட் வேஸில் தான் மூவ் ஆகுது. பட் இது ஒரு டோஜி கேண்டிலை பொறுத்தளவுக்கு கண்டினியூஷன் கேண்டிலாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அகெயின் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட்டில் வந்து உட்காருது. எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா மார்க்கெட் ஒரு கீழே விழுகுது அப்படின்னா 49,000 வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கணும். அதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப இந்த சப்போர்ட் வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்க்கு வந்து இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ஷார்ட் டேர்மை பொறுத்தளவுக்கு ஸோ எல்லா இண்டெக்ஸுமே நம்மளுக்கு ஸ்டில் சைட் வேஸில் தான் நம்மளுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு என்னமோ பேங்க் நிஃப்டி வந்து கீழே விழுகிற ஒரு பொசிஷனில் தான் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை கீழே விழுந்துச்சு அப்படின்னா 49,200 வரையும் மார்க்கெட் கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்ட் போகணும் அப்படிங்கிறதா என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான அனலைஸ். ஸோ இந்த ஜோன் ரொம்ப முக்கியம். இதை பிரேக் பண்ணாமல் நம்ம ட்ரேட் வந்து எடுக்கவே கூடாது. இதில் அப்படியே பண்ணுறோம்னா தான் சின்ன சின்ன ஸ்கால்பிங் மட்டும் பண்ணிக்கணும், பெருசாக ட்ரேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கும் அதே கன்ஃபர்மேஷனில் தான் உட்காந்துருக்கோம். பேங்க் நிஃப்டி என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் அதே தான் ஃபின் நிஃப்டியும் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபின் நிஃப்டி ஸ்டில் நம்மளுக்கு 2 டேஸாக சைட் வைஸாக தான் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்மை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்களா இதுவும் நம்மளுக்கு அந்த ஜோனுக்குள்ளே வந்து ஆட் ஆகிருக்கு. ஒன்ஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் நம்மளுக்கு இதான் சப்போர்ட். தாராளமாக அதை பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப பிரேக் அவுட் கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் என்ட்ரி கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் கிடைக்குங்கிறப்ப நீங்கள் இதுவரையும் ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிறது ஸோ அது உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து. சரிங்களா? இன்ட்ராடேவோட மைண்ட் செட்டை பொறுத்து நீங்கள் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணுற வரையே ரிவர்சல் ட்ரேடு கூட டக்குன்னு எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்டில் நம்மளுக்கு இதை தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு.
ஒன்ஸ் எனக்கு மேலே பிரேக் ஆகுதுன்னா ஆல் டைம் ஹையை போயிட்டு நம்மளுக்கு ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத நானே சொல்லிடுறேன். ஒரு லாங் டேர்ம் வியூ மட்டும் தான் கிடைக்கும். ஷார்ட் டேர்ம் வியூ வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத மாதிரி இருக்கும். சரிங்களா? பட் இன்ட்ராடேவோட வியூ சுத்தமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அது அங்கே கரண்ட்டாக நடக்கக்கூடியதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் ட்ரேட் வந்து எடுக்க முடியும். ப்ரீவியஸாகவே எல்லாம் பேட்டர்ன்ஸ்லாம் போட்டு கணிச்சு வைக்கிறலாம் டக்குன்னு சில சமயம்லாம் ஒர்க் ஆகாமல் போயிடும். அது கரண்ட் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி கணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஓவரால் சம்மர் அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஸ்டில் லாங் டேர்மை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ எஃப்ஐஎஸோட செல்லிங் பர்சன்ட் பெருசாக கிடையாது, ஸ்மால் செல்லிங் மட்டும்தான். டிஏ வந்து கண்டினியூஸாக வந்து நம்மளுக்கு ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவ் சைடு தான் இருக்குது. டெக்னிக்கலி பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை ரேஞ்சில் இருக்குது எல்லா இண்டெக்ஸுமே. ஸோ அதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுக்குமானா கிடையாது. ஒரு ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணியிருக்கு. மார்க்கெட் அகைன் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு. சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்மளுக்கு கிடைச்சக்கூடிய கன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்னோடய அப்டேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும், டெய்லியுமே லைவ் அப்டேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட அப்டேஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஐ எம் நாட் a SEBI registered advisor. This video fully education purpose only. Okay, thanks for watching. Thank you.